அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் எருஸ். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன? ஈழத்தமிழர்களின் இறைமை நீக்கத்துக்கு தேசிய நீக்கத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையையும் பயன்படுத்தியுள்ள அந்நிற அரசு என்பதாக அமைகிறது. அதற்கு முதல் இந்த வாரம் எப்படி தொடங்கியுள்ளது என்று பார்த்தால், 2 வருட ஹமாஸ் இஸ்ரேலிய போர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தால் ஓய்ந்து பலஸ்தீனிய மக்கள் பெருமளவில் காசாவை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கின்றனர். இந்நேரத்தில் சிங்கப்பூர் ஆய்வாளர் ஒருவர் கிரீன் ஹவுஸில் இருந்து வெளிவருபவை காலநிலை சீரழிவை ஏற்படுத்துவதை விட வெள்ளை மாளிகையிலிருந்து வெளிவருபவை அதிக பிரச்சனைகளை உருவாக்குறது என்பதனை கவனத்தில் கொண்டு அமெரிக்க அரசு தலைவர் தனது நாட்டிலேயே பல பிரச்சனைகளை படைபலத்தால் தீர்க்க முயற்சிக்கும் நேரத்தில் அவரின் ஆட்சியில் பெரும் சாதனையாக எகிப்துக்கு வெற்றி பவனி நடத்தி அதன் பின்னர் இஸ்ரேலுக்கும் நட்பு பயணம் செய்ய உள்ளமையை உலகு பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதுதான் முதலாவது பிரச்சனை. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அமெரிக்காவில் மாநில அரசாங்கங்களே செயலிழக்கிற அளவுல பிரச்சனையா இருக்குது. எல்லா இடத்திலும் படைபலத்தை பயன்படுத்துகிற நிலையில் இருக்கிறார். அதே நேரத்துல அவர் இப்ப சமாதான வெற்றி வீரனாக எகிப்துக்கு போகவும் இருக்கிறார். அதனால்தான் அந்த சிங்கப்பூர் ஆய்வாளர் மிக தெளிவா சொன்னார். அதாவது இந்த கிரீன் ஹவுஸ்கள்ல இருந்து வருகிற காலநிலை சீரழிவை ஏற்படுத்துறதை விட அமெரிக்க வெள்ள மாளிகையிலிருந்து வருவன பல சீரழிவுகளை ஏற்படுத்தி சொல்லி இருக்கிறார். இது நல்லதாக அமைய வேணும்னு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அதே நேரத்தில் எகிப்து, கட்டார், டர்க்கி மட்டுமல்ல மற்ற அரபு நாடுகளும் இஸ்ரேலின் ஆயுத பலத்தின் பின்னணியில் அதனுடனான ஒரு வகையான இணக்கப்பாட்டில் செயல்பட விரும்புவதை பலஸ்தீன மக்களின் இன்றைய புதிய நிலைகளை கருத்தில் கொண்டு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்களா இருந்தால் அரபு நாடுகள் எல்லாமே ஒரு விதமான ஒரு போக்கில போய்கொண்டிருக்கு. என்றால் அவர்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா, கட்டியெழுப்பப்பட்டிருக்க பொருளாதார வளங்கள் அவை ஆயுத போராட்டங்களுக்குள்ள சிக்கப்பட்டால் அழிந்துகின்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஆயுத பலமும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டு கூட போக வேண்டிய தேவை இருக்கையில் இந்த பலஸ்தீனிய மக்கள் எப்பவுமே விவசாயத்தையும் மீன்பிடித்தலையும் கால்நடை வளர்ப்பையும் மையமாக கொண்ட ஒரு சிறு பொருளாதார முயற்சிகளை கொண்டு மக்கள் இனமாக இருக்கிறது. அவை அவர்களை பொறுத்த விடயங்கள் அவர்களை விட இந்த வெள்ளாண்மைகள் மேலாண்மைகளைத்தான் இந்த நாடுகள் அதிகம் அக்கறையோடு பார்க்கணும் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேல் இனஅழிப்பு செய்த பிரிவின் வலிகளை தாங்கிய இதயத்துடன் இஸ்ரேலர்களால் இடித்து தரமட்டமாக்கப்பட்டுவிட்ட தங்களின் நகரங்கள், கிராமங்கள், ஊர்களில் உள்ள தங்களின் வீடுகளுக்கு தங்கள் மண்ணில் தாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உள்ள உறுதியுடன் பல்லாயிரக்கணக்கில் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இந்த அமைதி திட்டம் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்கு இடம் கொடுக்காது தாயகம் தேசம் தன்னாட்சி என்ற தங்களிலிருந்து பிரிக்க முடியாத உரிமைகளை மண்ணில் வாழ்ந்தே நிலைநிறுத்த வேண்டும் என பலஸ்தீன மக்கள் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்க உற்சாகத்துடன் வெறுங்கையாக, ஆனால் வாழ்வை வெறுக்காத வீரத்துடன் ஊர் திரும்பும் காட்சியை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியல் போரிடம் கொடுத்த நாடுகளிலேயே தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்ந்து தங்கள் சந்ததிகளுக்கும் அதுவே சொர்க்கம் என வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈழ மக்களுக்கு அவர்களின் அரசியல் இலக்குகளுக்கு உலக மக்களின் ஆதரவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்விக்கு இதன் வழி விடையும் கிடைக்கிறது. பலஸ்தீனியர்களுக்கு தங்கள் தாய்மண் தான் தங்களுக்கு மட்டுமில்ல தங்கள் எதிர்கால சந்ததிக்கும் பாதுகாப்பான அமைதிக்கும் வளர்ச்சிக்குமான ஒரே இடம் என்கின்ற உண்மை தெளிவாக புரிகின்றது. இதுவே அவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கான உலக குரலாக எழுகிறது. பிரான்சிய அரசு தலைவர் அரேபிய நாட்டு வெளிநாட்டு அமைச்சர்கள் அழைத்து இருதேச தீர்வை எட்டப்பட வேண்டியது தற்காலிகமாக பலஸ்தீன மக்களின் இன்றைய துன்ப வாழ்வு குறைந்தாலும் பலஸ்தீன தேசத்தன்மை இருதேச தீர்வால் உறுதிப்படுவது எதிர்கால பாதுகாப்புக்கு அவசியம் என்பதை தெளிவாக்கி இருக்கின்றார். இதன் மூலம் அனைத்து நாடுகளையும் இஸ்ரேல்
பலஸ்தீனியர்கள் இறைமை நீக்கத்துக்கும் தேசிய நீக்கத்துக்கும் தன்னாட்சி நீக்கத்துக்கும் பயன்படுத்த முயற்சிப்பதை அரபு நாடுகள் உணரக்கூடிய வாய்ப்பும் தோன்றியுள்ளது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் இறைமை நீக்கத்துக்கும் தேசிய நீக்கத்துக்கும் தங்களின் மண் மேலான இறைமையின் அடிப்படையிலேயே தங்கள் அரசியல் கோரிக்கைகளை கட்டமைக்காத காரணம் என்பதையும் இந்த செய்திகள் உணர்த்த வேண்டும் என்று இலக்கின் இவ்வாறு எண்ணமாக இருக்கின்றது. மேலும் ஐக்கிய நாடு சபையின் 192 நாடுகளில் 143 நாடுகள் தேசமாகவே பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நிலையிலும் பாதுகாப்பு சபையின் 5 நாடுகளில் 4 நாடுகள் பலஸ்தீனத்தை ஏற்ற நிலையிலே ஒரு நாட்டின் இரத்த அதிகாரத்தால் பலஸ்தீனிய மக்கள் தங்களின் தேசத்தில் தங்களுக்கான தன்னாட்சியை அமைக்க இயலாது இத்தனை மனித துன்பங்களுக்கு பின்னரும் இஸ்ரேலின் இறைமைக்குள் உள்ளடங்கும் பலஸ்தீன அதிகார சபையின் ஆட்சி புதிய வடிவான ட்ரம்பின் பலஸ்தீனத்தின் தனியாட்சி நிலையை மீளவும் தடுத்த ஆட்சி முறைமைக்கு வாழ தயாராக பலஸ்தீன மக்கள் தங்கள் மண்ணோக்கி இவ்வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு தங்களுக்கான முழு அளவிலான தன்னாட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இருக்கிற அந்த சூழலுக்குள்ளும் அவர்கள் வாழ்ந்துதான் அந்த இதனை மாற்ற வேண்டும் என்ற உறுதியைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் வள்ளுவர் கூறிய ஒப்புரவாதல், அதாவது உலக நடையறிந்த ஒழுகுதல், உணர்ச்சிக்கு பலியாகாது உணர்வுபூர்வமாக அறிவார்ந்த முறையில் தங்கள் வாழ்வை தங்கள் மண்ணில் மீளவும் கட்டியெழுப்பி தேச நிர்மாணத்தை செய்து தங்களுக்கான தாயக தேசிய தன்னாட்சியை மீளப்பெறுவதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி பலஸ்தீனிய மக்கள் நடக்க தொடங்கிவிட்டனர். அவர்களுடைய உறுதியின் உறைவிடமான அவர்களின் உள்ளத்துக்கு இலக்கு தலைவணங்குகிறது. அவர்களின் விளவுல எழுவோம் எனும் தளராத உழைப்பு முயற்சிக்கு இலக்கு இருகரம் தட்டி வரவேற்கின்றது. இலட்சியம் அசையாத உறுதியுடன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். மாறும் உலகின் மாற்றங்களுக்கு ஏற்ப காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ற வாழ்வை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்ந்து இலட்சியத்தை அடையலாம். இல்லையே எதிரியின் நோக்கமான வாழ்வை இழந்து இலட்சியத்தையும் அழிய விட வேண்டிய நிலை வரும். இவற்றை இங்கு எழுதுவதன் நோக்கம் ஈழத்தமிழர்களின் தேசிய பிரச்சனையையும் பலஸ்தீன மக்களின் தேசிய பிரச்சனையையும் 1948 பிரித்தானிய காலனித்துவ அரசால் உருவாக்கப்பட்டு காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இன்று மட்டும் தொடர்கின்ற உலக பிரச்சனை ஆயினும் இரண்டையுமே வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் தங்களின் பாதுகாப்பு பொருளாதார தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றன என்பது வெளிப்படையான உண்மை. அதிலும் 9/10/2025 பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் 9/10/1945 தாங்கள் 1833 முதல் 115 ஆண்டுகளாக தன் விருப்பப்படி ஒரே நாடாக ஆண்ட சிலோன் என்னும் அரசுக்கு சுதந்திரத்தை வழங்குவதற்காக தாம் 18/11/1944 நியமித்த சோல்பரி ஆணைக்குழுவின் அரசியலமைப்பு குறித்த அறிக்கையை பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வெளியிட்டனர். அன்று முதல் இன்று வரை 80 ஆண்டுகள் ஈழத்தமிழர்கள் பிரித்தானியர் கைப்பற்றிய யாழ்ப்பாண வன்னி அரசுகளின் நிலைமையை தாங்கள் மீளுறுதி செய்யும் தேசிய விடுதலை போராட்டத்தில் சிங்கள அரசாங்கங்களின் இன அழைப்புகளிடையே சன்னாயக வழிகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளனர். இதற்கிடையே ஸ்ரீலங்கா இம்முறை மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா குறித்த தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பை கோராது விட்டதன் மூலம் தாங்கள் அனைத்துலகத்தை முழு அளவில் வென்றுவிட்டதாக அதன் ராஜதந்திரி ஒருவர் வீரேசருக்கு செவ்வி வழங்கியிருக்கின்றார். தீர்மானத்தை முன்வைத்த பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளும் ஸ்ரீலங்காவின் புதிய நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் முன்னெடுப்புகளுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகளும் தமக்கான ஆதரவு நாடுகளாக மாறியுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சரும் தனது முழு முயற்சியை நீதியான விசாரணையை விடுத்து ஸ்ரீலங்காவின் குற்றமிழைத்த படையினரை காக்கக்கூடிய வகையிலேயே ஐக்கிய நாடு சபையில் எடுத்துள்ளமையை அவரின் பேச்சுக்களை வெளிப்படுத்தி வருகின்றன. இவ்வாறு முயற்சிகள் வழியாக ஈழத்தமிழர்களின் இறைமை நீக்கத்துக்கும் தேசிய நீக்கத்துக்கும் ஐக்கிய நாடு சபையை அனுர அரசு பயன்படுத்தியுள்ளமை தெளிவாகின்றது. மேலும் மன்னராயர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை சந்தித்ததன் பின்னர் 14 காற்றலைகளை நிறுவும் முயற்சியில் மக்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து இம்மி கூட நகரமாட்டார் என்பதையும் வடக்கு கிழக்கு மக்கள் முழு பேரையும் ஒன்றிணைந்த மக்கள் போராட்டத்தின் வழியாகவே ஏதாயினும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எனவும் செய்தியாளர் விளக்கியுள்ளார். தாயகத்திலும் சரி அனைத்துலகிலும் சரி ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து ஜனநாயக வழிகளில் செயற்பட வேண்டிய தேவை இப்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதே இலக்கின் இவ்வாறு கவனப்படுத்தலாக உள்ளது. அத்துடன் இந்தியா ஆப்கானிஸ்தானின் வெளிவார அமைச்சரை டில்லிக்கு அழைத்து உதவிகளை வாரி வழங்கி இன்னும் 4 ஆண்டுகளில் தனது தூதரகத்தை ஆப்கானிஸ்தானில் திறக்க முடிவு செய்துள்ளது. இந்தியாவுக்கு மத்திய ஆசியாவுக்கான நுழைவாயிலாக ஆப்கானிஸ்தானை கட்டமைக்க வேண்டிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதை இது வெளிப்படுத்துகிறது. இந்நேரத்தில் குளோபல் சவுத்துடைய ஆணிவேராக ஈழத்தமிழ் இனத்தை அதற்குரிய இடத்தை அளித்து இந்தியாவில் மாற்ற முடியும் என்ற உண்மையை ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்கு உரையாடல்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஈழத்தமிழ் இறைமை நீக்கம் தேசிய நீக்கம் தெற்காசியாவில் குளோபல் சவுத்துக்கு எதிரான இத்தகைய தீய விளைவுகளை மத்திய நாள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் என்ற உண்மை உணரப்படும் என்பதும் இலக்கின் இவ்வாறு கருத்தாக உள்ளது. இதில் ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அதாவது ஐக்கிய நாடு சபையில்
வாக்கெடுப்பு இல்லாமல் தீர்மானம் செய்ததை ராஜதந்திரி ஒருவர் சுட்டிக்காட்டிய விடயத்தை கூறியிருக்கிறீர்கள். இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய ராஜதந்திர தன்மைக்கு இது வெற்றியை கொடுத்திருக்கிறது. அவர் சொல்கின்றார்கள், தாங்கள் வாக்கெடுப்புக்கு விட்டிருந்தால் தீர்மானத்தை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி. என்று அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு காலம் நடந்த வாக்கெடுப்பில தீர்மானத்துக்கு ஆதரவாகத்தான் எப்பொழுதும் அதிக வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்விதமாக விடுவதன் மூலம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக உலக நாடுகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் வெளி உலகில் ஏற்படுத்தப்படுகின்றது என்கின்ற ஒரு தன்மையில தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்கியதாக கூறுகிறார்கள். அதுல தங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கணும் கூறுகிறார்கள் என்று சொன்னா, வாக்கெடுப்புக்கு விட்டிருந்தால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது, ஸ்ரீலங்கா அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஸ்ரீலங்காவுக்கு எதிரான நாடுகளால் தான் வெளிவந்திருக்கும். இந்த தன்மை கூட தான் அவர் சர்வதேசத்தை தங்கள் மையப்படுத்துகிறார். அதே நேரத்தில் பிரித்தானியா உள்ளிட்ட அனுசரணை வழங்கும் நாடுகளும் எந்த முறை பார்த்தீங்களா இருந்தால் 13வது திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது எந்த வகையில மனித உரிமைக்கான ஒரு பாதுகாப்பு அமைவுன்றது அவர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரியாக இன்னொரு விடயத்தையும் கூறுகிறார்கள் சொன்னால், அங்கு நல்லிணக்கம் பொறுப்பு கூறலுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொழில்நுட்ப ரீதியான பலத்தை அளிக்கும் சொல்லி கூறியிருக்கின்றார்கள். தேர்தலும் கூட இப்ப தேர்தல் முறைமையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டு தேர்தல் தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுக்கு ஐக்கிய நாடு சபையினுடைய இன்னொரு குழு போயிருக்கிறது. அப்ப இதை பார்க்கணும்னு சொன்னா ஐக்கிய நாடு சபையில் ஸ்ரீலங்காவுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நிதியையும் மதியையும் அளிக்கிற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இயற்கையும் கூட என்று ஐக்கிய நாடு சபை இன்றைக்கு வல்லாண்மைகள்னதும் பிராந்திய மேலாண்மைகள்னதும் சபையாக இருக்கிறதே தவிர அங்கு நாடுகளுடைய சபையாக அது இல்லை என்பது பலஸ்தீன பிரச்சனையிலும் உக்ரைன் பிரச்சனையிலும் தெளிவாக உலகத்துக்கு தெரிய வருகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல அதான் மன்னராயர் குறிக்கிற விடயம். அதாவது எந்த விடயமாக இருந்தாலும் மக்களுடைய சக்தி ஒன்றுதான் இன்றைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற பலம் அவர்களுடைய மக்களுடைய, அதே மாதிரி பலஸ்தீனிய மக்களுக்கும் கூட அவர்களுக்கு இருக்கிற பலம் அவர்களுடைய மக்களுடையது. இஸ்ரேலுக்கு வடிவாக தெரியும், தாங்கள் ஆயுதங்களை வாங்கி தங்களை பலப்படுத்துகிற நிலையை தான் அவர்கள் செய்கின்றதை தவிர, ஆனால் இந்த தங்களுடைய மக்கள் தங்களை விட்டு போனால் தங்களுடைய பலம் குறைந்து விடும் தெரியும். அதெல்லாம் நேற்றைய கூட பாத்தீங்களா இருந்தால் இப்ப இந்த தீர்மானத்தை கூட இஸ்ரேல்ல எதிர்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் அதனை ஏதோ ஒரு வகையாக சமாளித்து அது ஏகமனதாக நிறைவேற்றுவதற்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்தினார்கள். எங்களை பொறுத்த மட்டும் மக்களை திரும்பி பார்க்கிறோம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் படித்தவர்கள் என்று படிப்பை கொண்டு ஏதோ நடிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரியாக மறுபுறத்துல பார்க்க போனோம்னு சொன்னா, நாடுகளையோ அல்லது அரசுகளையோ நீங்கள் அணுகுவதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு பிரச்சனை தெளிவாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதுக்காக பிரித்தானியாவில் வந்திருக்கிற மக்களுக்கு சோல்பரி அரசியல் கமிஷன் 1945ஆம் ஆண்டுல தனது அரசியலமைப்பை வெளிப்படுத்தினதிலிருந்து இன்று மட்டும் அதால மக்கள் இனஅழிப்புக்குள்ளாகிற உண்மை சாதாரண பிரித்தானிய மக்களுக்கு தெரியாது. ஒரு ஊடகங்களும் கூட அப்படி பேசப்படுறது இல்லை. ஏன்னா எங்களுடைய ஊடகங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனா இன்றைக்கு சோல்பரி அரசியலமைப்பினுடைய 80வது ஆண்டு நேற்று நடந்த பற்றி தமிழ் அரசியல் வட்டாரத்தில் ஒரு வசனம் கூட பேசப்படவில்லை. சொல்லுகள் மாத்திரம் சமஷ்டி ஒற்றியாட்சி சரியா இப்படியான சொல்லுகளை மாத்திரம் கூறி கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப ஐக்கிய நாடு சபையில பிரச்சனைகள் இருக்குது. ஆனா ஐக்கிய நாடு சபையை விட்டு முற்றாக வெளியேற முடியாது. ஐக்கிய நாடு சபைக்கு போகாமலே நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கப்படும் சொன்னால் அதற்கான வழிகள் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். என்றால் இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஐக்கிய நாடு சபையில ஒரு காலம் தங்களுடைய நாட்டில் ஒரு காலம் தான் வைத்துக் கொண்டு நிற்கின்றன. என்றால் உலக மயமாக்கல் என்ற பின்னணியில ஐக்கிய நாடு சபை கூட தான் எல்லாத்தையும் செய்கின்றார்கள். அங்க இருக்கிறவர்கள் அங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஐக்கிய நாடு சபையினுடைய உதவி ஆணையாளர் ஒருவர் 2 வருஷத்துக்கு பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக இந்த தாங்கள் ஆவணங்களை
சேர்க்கிறத நீடித்திருக்கிறதா கூறியிருக்கிறார். அலுவலர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அங்கு இதுல சபையில கூற மாட்டார்கள். இந்த இங்கே பார்த்தீங்கன்றாலும் ஐக்கிய அலுவலர்களுக்கு நாடுகள் இருக்கிற பிரச்சனைகளோட தெரியும். அவர்கள் தங்களுடைய மனச்சாட்சிக்கு கீழே தாங்கள் சில விஷயங்களை செய்வதாக கூறுவார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதியம் என்ன, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப முறைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்கள் வெளிவராது. அது மட்டும் இல்லை, இப்ப அவிதமாக கூறுவது கூட இந்த ஈழத்தமிழர்கள் முற்று முழுதாக தாங்கள் எழுச்சி கொள்ளாமல் இருப்பதற்கு ஐக்கிய சபை உங்களுக்கு உதவும் 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 என்று ஒரு எண்ணக்கருவை வளர்க்கிற தன்மை உள்ளதாகவும் இருக்கிறது. அப்படி செய்வதன் மூலமாக ஏற்படுற அந்த விழிப்புணர்வை தேய பண்ணலாம். பண்ணி நாங்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜனநாயக போராட்டத்துக்கூடாக அல்லது ஜனநாயக திட்டமிடலுக்கூடாக ஒன்றை மாற்றியமைக்க வேணும் என்ற அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு நாங்கள் ஐக்கிய சபையை போய் சொன்னால் அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வேலையையும் பின்னால செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல, தீர்மானம் எடுக்கிற இடத்துல வல்லாண்மை நாடுகளுக்கும் மேலாண்மை நாடுகளுக்கும் இடம் இருக்கிறதே தவிர அந்த இடத்துல ஐக்கிய சபையில அலுவலர்களுக்கு கூட அங்கு குரல் இல்லைன்றுதான் கூற வேண்டி இருக்கின்றார். நீங்கள் கூறுவது சரி. அதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் தமிழர் தரப்பினரே நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று பெரிசாக கொடியை தூக்கி கொண்டு திரிந்தார்கள். அதை கேட்டு வானொலியில் கேட்டார்கள், நிறைவேற்றி விட்டார்களாம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அடிக்கடி இங்கே கூறுவது உண்மைத்தன்மையோடு நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், மக்களை பிழையான வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு விடயம். 16 ஆண்டுகள் தமிழ் தேசியம் என்ற அந்த விடயங்களை பேசும் பொழுது அப்படியே நீர்த்து போகின்ற ஒரு வடிவைத்தான் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. தமிழ் அரசியல் பரப்பில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களுக்காக அரசியல் அங்கே செயல்படுவதை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. கட்சிகளுக்காகவும் தனிப்பட்ட மனிதர்களுக்காக. அதே மாதிரி தான் புலம்பெயர்ந்த நாடுகளும் இருக்கு. அப்ப இவர்கள் உண்மை தன்மையோடு செயல்படவில்லை என்றால் நீங்கள் கூறுவது உண்மை, இது மாறப்போவதில்லை. அரசுகள் உங்களிடம் வருகின்றேன். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையையும் பயன்படுத்தி இருக்கின்றார் அனுர அரசாங்கம் என்று மாஸ்டர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கின்றார். இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இப்ப தமிழர் தரப்பு கூட இவ்வாறு பேசுகிறார். இப்ப காசாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த விடயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நடந்ததுதான் ஈழத்தமிழர்களுக்கும் நடந்தது. 1,40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அதே போல் காசாவிலும் 65,000 இருந்தாலும் முழுமையாக பார்க்கும் பொழுது 1,00,000 அப்படித்தான். இப்ப உலகம் பூராவும் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்தது. ஈழத்தமிழர்களுக்கும் இதே மாதிரியான நிலைமை இருந்தது. ஏன் ஈழத்தமிழர்களால் இந்த ஒரு நிலைக்கு வர முடியவில்லை? இப்ப ஐக்கிய நாடுகள் சபை தீர்வை தரப்போவதில்லை, ஆனால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏனைய நாடுகளிடம் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? இனி அது காலம் கடந்து விட்டதா? மாஸ்டர் ஒரு விடயத்தை சரியாக கூறியிருக்கின்றார். இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் இலங்கை மீது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பிடியை வைத்திருப்பதற்கு அவசியமானது. அது உண்மை. யாருக்கு அவசியமானது என்றால் அது மேற்குலகத்துக்கு, அவங்களுக்கு அது அவசியமானது. எங்களுக்கும் மாஸ்டர் சொன்னது எங்களுக்கும் அவசியமானது. உண்மையில் எங்களுக்கும் அவசியமானது. ஆனால் இந்த ஐநா தீர்மானத்தை நீங்கள் வாசித்து போட்டு சொல்லுங்க ஒருக்கா, அதுல எங்க தமிழர்கள் நிக்கிறவங்க? எங்கேயாவது ஒரு இடத்தை தமிழரை பற்றிக்கிறாங்க கொண்டது எங்கேயாவது. அப்ப இது அப்ப ஏன் இவர்கள் எல்லாம் போறார்கள் அங்க? ஏன் போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக அங்க நிற்கிறார்கள்? ஏன், எதுக்கு போனார்கள்? இவர்கள் போகாட்டி இந்த தீர்மானம் நிறைவேறாது என்று ஆரம்பிச்சு சொல்ல முடியுமா? இவர்கள் ஒருத்தரும் போகவில்லை, தீர்மானம் நிறைவேறாது என்று யாரும் சொல்ல முடியுமா? அது நிறைவேறும், அது அவங்கட தீர்மானம். மாஸ்டர் இன்னொன்றையும் சொன்னார், மடை மாற்றுவது, போலியான பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அதாவது மேற்குலக நாடுகள் இலங்கை இந்திய அரசுகளுடன் இணைந்து ஐநாவில் போய் நின்று ஐநா ஒரு தீர்வை கொண்டு வரும் என்று இந்த மக்களின் எழுச்சியை தடுக்கிறார்கள். தெளிவாக மாஸ்டர் நல்ல ஒரு பாயிண்டை பிடிச்சி கொடுத்திருக்கார். உண்மைதான், அதுதான் உண்மை. 16 வருடமாக ஏமாற்றி இருக்கிறார்கள். இந்த மக்களை அணிதிரள விடவில்லை. பிரித்தாளுவதற்கு இது ஒரு மிகவும் ஒரு சிறந்த தந்திரமாக இருக்கின்றது. அதை கடகச்சிதமாக எங்கள் ஆக்களை வைத்தே, எங்களுடைய ஆக்கள் உங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று எங்களுடைய ஆக்களை வைத்தே அவர்கள் வலு கச்சிதமாக செய்து விட்டார்கள்.
காசாவில் தொடர்பாக நீங்கள் பேசினீர்கள். சரி, காசாவில் எங்களுக்கு இடம்பெற்றதுதான், காசாவிலும் இடம்பெற்றது. ஆனால் எங்களுக்கு மிக மோசமாக இடம்பெற்றது. அப்போது சமூக வலைத்தளங்கள் இல்லாவிட்டாலும் அதை வெளியில் பெருமளவிற்கு கொண்டு வருவதற்குரிய செயற்திறன் எங்கள் டயாஸ்போராவில அவ்வளவு தூரத்துக்கு அங்கு யாரும் இப்ப நீங்கள் பார்க்கலாம். காசாவை பொறுத்தவரையில், பாலஸ்தீன பிரச்சனையை பொறுத்தவரையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை விரிவுரையாளர்கள், எத்தனை கொள்கை வகுப்பாளர்கள், எத்தனை அரசியல்வாதிகள் இறங்குகிறார்கள். இங்க எங்களில் யாராவது பேராசிரியர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், அரசியல்வாதிகள் விடமாட்டாங்களே, இறங்க விடமாட்டான். உடனே அவர் ரோவிண்டியா, இவர் ரோவுக்கு பின்னால போறார். அன்றைக்கு நாங்கள் ஒன்று கதைச்சோம். இந்த இதுலதான் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் போய் RSS தலைவரை சந்திச்சாரு, போட்டோவோட இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதை கொண்டு வந்தவர்கள் ரோவன், போய் சந்தித்தவர்கள் ரோவ் இல்லை, அதை வெளியே சொன்னவர்கள் ரோ. இப்படியே ஒருவரை, அதாவது தங்களை தவிர யாரு, ஏன் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா அலுவலகத்துக்குள் போய் ஒரு அலுவலகத்தை திறக்க இயலும் ஒன்று பாருங்கள். தமிழர்களுக்கு நிரந்தரமாக நாங்களும் ட்ரை பண்ணினாங்க. ஏனென்றால் நாங்கள் பார்ட் டைமா போய் வேலை செய்து போட்டு வர முடியாது. அங்கு எவ்வளவு செலவென்றாலும் ஒரு நிரந்தரமான அலுவலகம் வேண்டும். 24 மணி நேரம் அங்கு ஆக்கல் வேண்டும். அங்கு அப்படி தொடர்ச்சியாக வேலை செய்யப்பட வேண்டும். முடியாது. ஏனென்றால் ஒரு சிலர் அதை குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் குத்தகைக்காரர் என்று ஒரு படம் பார்த்திருந்தேன். அதே போலதான் எல்லாம் குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். காணாமல் போனோர் அமைப்பு 4ஆக பிரித்து 4 குத்தகைக்காரர்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறதென்றால் அது ஒரு குத்தகைக்காரர் இருப்பார், அவரிடம் கேட்காம நீங்கள் போக முடியாது. இங்கு வந்தாரன் இங்கு என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குத்தகைக்காரர்கள் இருக்கிறார். அப்ப இதற்குள் என்னென்று இந்த போராட்டத்தை விரிவாக கொண்டு செல்லலாம். சரி, இன்னொரு விடயத்தை காசா, இந்த அமைப்புகள், இந்த ILC வானொலியையும் இலக்கு ஊடகத்தையும் தவிர இந்த மக்களுக்காக போராடுகிற ஒரு இனம் இன்னொரு போராடுகிற இனத்துக்கு கை கொடுக்க வேண்டும். யாராவது பப்ளிக்காக அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவித்து, சரி, இருதேச கொள்கைகளாவது வரவேற்று, இரு தேசங்கள் என்ற அந்த கொள்கைகளாவது வரவேற்று உலகத்தோடு இணைஞ்சு பயணிக்கணும் என்று. இப்ப பாருங்கள், இன்னும் போர் மெல்ல மெல்ல இன்னும் விரிவாகி கொண்டுதான் வருகிறது. மாஸ்டர் இப்ப கூறினார், ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளிவார அமைச்சருடன் சந்தித்திருக்கிறார், அங்கு போய் தூதரகம் திறக்க போறார். அதே நேரம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் காபூல் மீது F-16 விமானத்தால் குண்டு வீசி இருக்கிறது. நேற்று இரவு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அங்கு நான் நினைக்கிறேன் TTP என்ற ஒரு குழுவின் தலைவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதற்கு முதல் நாள் பாகிஸ்தானில் 12 பாகிஸ்தான் இராணுவத்தினரை ஒரு பதுங்கி தாக்குதல் மூலம் படுகொலை செய்திருந்தார். அதற்கு பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி கைகாட்டியிருந்தது. ஒரு விடயத்தை நீங்கள் இதில் உன்னிப்பாக பார்க்கலாம். பாகிஸ்தான் 2 ஆயுதங்களை வைத்திருக்கிறது. சீனாவின் J-10, அமெரிக்காவின் F-16. இந்தியாவுடன் சண்டையில் சீனாவின் J-10 தான் பயன்படுத்துகிறது. காபூலுக்கு குண்டு வீசும் போது அமெரிக்காவின் F-16 தான் பயன்படுத்துகிறது. இதுல கூடிய எவ்வளவு தூரத்துக்கு அந்த பூகோள அரசியலும் ராஜதந்திரமும் வேலை செய்கிறது என்பதற்கு நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுணுக்கமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் இப்ப நான் கூறினது போல இந்த மிகப்பெரிய எழுச்சியை வருவதற்கு என்கிற தமிழ் சமூகம் எல்லோரும் இணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அந்த மனநிலையை எப்படி உருவாக்குவது? உண்மையில் சிறு வயதிலிருந்து, அது பாடசாலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டியது ஒன்று. என்னென்று சொன்னால், இங்கு நீங்கள் ஒரு பிள்ளையை, அங்கு நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு பாடசாலையில் ரிசல்ட்ஸ் வந்துட்டு வந்து வைப்போம்.
முதல் தண்டை பிள்ளைய விட பக்கத்து பிள்ளைகளுக்கு என்ன ரிசல்ட் வந்தான்னு கேட்பாங்க. ஆனா இங்க ஒரு பிள்ளைய கூப்பிட்டு ரிசல்ட் வந்தா அப்புறம் உனக்கு என்னம்மா ரிசல்ட், உங்க ஃப்ரெண்டுக்கு என்னன்னு கேட்டு பாருங்க தெரியாது. மற்ற ஒரு நாள் தலையிடுறேன், கம்பேரிசன் கிடையாது. மற்றவர்கிட்ட ரிசல்ட் அவருக்கு நான் படிச்சேன் எனக்கு இந்த ரிசல்ட் அவ்வளவு, அதோட அவன் தண்டை வேலையை பார்த்துட்டு போவான். மற்றவனுக்கு பார்க்கணும், மற்றவனுக்கு எது செய்யணும், அவனை முன்னேற அந்த இதுகள் இல்லை. எங்க சமூகத்துல மிக ஒரு பின்னடைவான இதே அதுதான். கம்பேரிசன், தான் மட்டும்தான் செய்ய வேண்டும், தான் மட்டும்தான். அது ஒரு இனத்துக்காக ஒருங்கிணைகிற தன்மையை கூட இல்லாமல் செய்து விட்டோம். என்னென்று சொன்னால் இந்த அமைப்புகள் எல்லாம் கணக்கு ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எல்லா அமைப்புகள ஒரு விஷன் மிஷன் என்று இருக்கும். சரி, விஷனை பாருங்கள், எல்லா ஒரு விஷனை பார்ப்போம் டோட்டலா. இப்ப ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அல்லது என்ஜிஓ, அவன் விஷன் என்ன? தாயகத்தை கட்டியமைக்க. மற்ற அமைப்புகளுடைய விஷயம் என்ன? எங்கள் அரசியல் உரிமைகளை அல்லது தமிழீழத்தை பெற்றுக் கொள்வது. இதுதான் எல்லாரும் ஒன்றுதான். ஆனால் ஏன் பிரிஞ்சு நிற்கிறார்கள்? ஏன் ஒருத்தரை இழுத்து விழுத்துகிறார்கள்? ஒரு காரியத்தை கூட இப்ப நீங்கள் யுஎன்ல ஒரு அலுவலகம் திறக்க வேண்டும் இரகசியமா போய் திறந்தாத்தான் சரி. ஆனால் அதுவும் அவ்வளவு சாத்தியமா என்று நான் சொல்ல முடியாது. அந்த இப்படியான ஒரு நிலை தான் இருக்கிறது. அதிலும் என்னென்றால் சரி, அதை நடத்துபவர்கள் தகுதியானவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்துக்கே பொருத்தம் இல்லாதவர்கள் அந்த ஒரு இடத்தை கையகப்படுத்தி வீணடிக்கிறது மட்டுமல்லாது ஒரு இனத்தின் அழிவுக்கும் காரணமாக இருக்கு. இதிலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு போகலாம் என்பதை தொடர்ந்து ஏதோ ஒரு வேறு வழிகளில் ஆராய்ந்து பலரும் இந்த நேரடி நிகழ்ச்சியிலும் வந்து தங்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அடுத்த பாதைக்கு செல்லாண்டு. மாஸ்டர், உங்களிடம் வருகிறேன். நீங்கள் பலஸ்தீனியம் இஸ்ரேல் பிரச்சனையை கூட நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வளவோ தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையுமே அங்கே கிட்டத்தட்ட 99% நாடுகள் ஏற்றார்கள். பலஸ்தீனத்துக்கு சார்பாக கொண்டு வந்தது, இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த விடயங்களை 99% நாடுகள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு நாடு அதை வீட்டோ பண்ணி இல்லாமல் ஆக்கினார். ஆனால் இப்ப பாருங்கள், 2 ஆண்டுகள் கழிந்த பின்பு ஒரு நாடு அந்த போரை நிர்ணயிக்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது. அதாவது இந்த போர் தொடர போகின்றதா அல்லது போரை முடிக்க கொண்டு வந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவா என்று ஒரு நாடு தீர்மானிக்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்ற எங்கே நிற்கின்றோம்? இது ஒரு முக்கியமான விடயம். இன்னைக்கு அமெரிக்கா பலமாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அமெரிக்காட அரசாங்கம் அல்ல, அமெரிக்காட அறிவு பலமும் தொழில்நுட்ப பலமும். இந்த அறிவு பலத்தால அங்க ஐன்ஸ்டீன் அணுக்குண்ட தயாரிச்சதாலதான் அமெரிக்காட சக்தி 2 துறையிலும் அணுக்குண்டை பயன்படுத்தி அபிவிருத்தியையும் செய்யலாம், அணுக்குண்டை பயன்படுத்தி பாதுகாப்பையும் பலப்படுத்தலாம் ஏற்பட்டது. அப்ப அங்க அறிவு தான் அங்க முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கு. தொழில்நுட்பம் தான் அங்க வளர்க்கப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கு. ஆனா இப்ப சமீப காலமாக அங்கேயும் இவர்கள் அக்கறை இல்லாமல் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருந்து முறக்கமே செய்து வாழ்வு நடத்தின விளைவுதான் இன்றைக்கு அமெரிக்கா துன்பத்துக்குள்ள போய் பொருளாதார சிக்கல்களை மாட்டுப்பட்டு நிற்குது. எதற்காக சொல்றேன்னு சொன்னால், எங்களுடைய அறிவுலக சமுதாயத்தை, அறிவு சமூகத்தை எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி அறிவார்ந்த நிலையில் அவற்றை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கிறோம். அதான் இப்ப அரசு கூட குறிப்பிட்டார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விடயத்துக்கான தெளிவை ஏற்படுத்துறதா இருந்தா அந்த விடயத்தில் இருக்கிற குறைபாடை சுட்டி காட்டுதான் தெளிவை ஏற்படுத்தலாம். குறைபாட்டை சுட்டி காட்டுறது உங்களை அழிப்பதற்கு அல்ல, அந்த குறைபாட்டை நீங்க நீக்குவதன் மூலமாக மேலும் பலப்படுவதற்கு. குறை சொல்வது நிறைவுக்கு. ஆனால் இப்ப தமிழ் சமுதாயத்துல என்ன ஒரு பழக்கம் வந்துட்டுன்னு சொன்னால், குறையே சொல்றது, எந்த கருத்திலும் குறை சொல்றது. அது குறைக்கு ஆதரவாக அடுத்த கட்டத்துல சொல்லப்படுற விஷயம் ஏதாவது ஒரு புலனாய்வு துறையோட பேரை சேர்த்து விடுறோம், அவ்வளவுதான். சரியா? அவட என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப பாருங்க, இதுதான் அந்த 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 அடிப்படையில அறிவு சமுதாயத்தை செயல்படாமைக்கு தடுக்கிற உண்டு. அறிவு சமூகத்துல இருக்கிறவனுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. என்னன்னா, தண்ட சமூகத்துக்குள்ள அவனால செயல்பட முடியாவிட்டால் அவர் இன்னொரு சமூகத்துக்குள்ள போய் உழைக்க முடியும். இதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழர்கள் முழுக்க வெளியால மற்ற நாடுகள்ல முக்கியமான பதவிகள்லாம் இருக்கிறார்கள், செயற்படுறாரு. ஆனா அவர்களுக்கு நாங்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க முடியுது இல்லை. இப்ப நாங்கள் என்ற எண்ணம் வருவதாக இருந்தால் உங்களுக்கு என்ன அடிப்படையா தேவை? உரையாடல் தேவை. நீங்க சண்டை பிடிக்கலாம், அடிபடலாம்.
கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், எவ்வளவுத்துக்கு முரண்பாடு வருகிறதோ, எவ்வளவுத்துக்கு அடிமுடி வருதோ, அவ்வளவுக்கு அன்பு வரும். யாராவது சரி எல்லா காலமும் ஒருவர் சொல்றதை மற்றவர் ஏற்றுக்கொண்டு போறதா இருந்தா அதுக்கு பேர் அடிமைத்துதான். அப்படி செய்ய முடியாது. ஆகவே ஒருவருக்கும் தனியான அறிவு அனுபவம் தன்மையில் இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா இன்றைக்கு லூயிஸ் மெக்கர்னன் என்ற யுனைடெட் நேஷன் டெபுட்டி டைரக்டர் அட்வொகேசி சொல்லியிருக்கிறார். யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆன் October 6 extended a project to gather evidence of human rights violations and war crimes associated with Sri Lanka's civil war for at least 2 more years. The resolution adopted by consensus offers a ray of hope to victims of abuses and their families that they may one day see justice despite the efforts of successive Sri Lankan governments to block accountability. அதாவது இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் நீதியை காண்பதற்கு இது உதவும். அந்த இன்றைக்கு ஒரு நாள் காலம் என்ன? இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை தடுக்குது என்று சொன்னா, நீங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மேல அழுத்தத்தை ஏற்படுத்தி அதை தடுக்கிறத நீங்கள் இல்லாமல் செய்ய வேணுமா? அல்லாட்டி அது தடுக்குது, அதை பார்த்து கொண்டு உனக்கு ஒரு நாளைக்கு உனக்கான நீதி கிடைக்கும். இதுதான் சமயங்களை மதங்களாக்கி இல்ல மதங்களும் செய்கிற வேலையும் இதுதான். அதாவது உழைப்பின் மூலம்தான் இந்த உலகத்துல கடவுள் தன்மையை வெளிப்படுத்தப்படலாம். எந்த விஷயத்தையும் நாங்கள் உழைப்பின் மூலம் தான் மாற்ற முடியும். மனித உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. மனிதன் இன்னொரு மனிதனை உருவாக்குறது கூட ஒரு ஆணும் பெண்ணும் கட்டில பாலியல் புணர்ச்சிக்கு உள்ளானால் மட்டும்தான் பெறும். அப்படிலாம் கடவுள் ஒரு கட்டத்துல மனிதனை உலகத்தை தோற்றுவிட்டதா வரலாறு இல்லை. அதையே அப்படியான ஒரு அமைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னால் உழைக்கிறதன் மூலம் தான் எதையும் செய்யலாம். இப்ப நீங்க கேட்டீங்க இதையே இப்படியான தன்மை வருகிறது என்றால் உழைப்புக்கான செயல் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. என்ன செயல் திட்டம்? 2009 ஆண்டுக்கு பிறகு எல்லா மக்களுக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட செயல் திட்டம் இது. அந்த செயற்திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கள் என்றால் தான் அந்த செயற்திட்டத்துக்கு எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரைக்கும் தன்மானம் பெறும். நான் ஒன்று நல்ல செய்கிறேன், இவன் எதிர்க்கிறான், நான் தேவையான செய்கிறேன், இவன் எதிர்க்கிறான் நினைக்கலாம், உங்களுக்கு வீரம் பெறும். செயற்திட்டமே இல்லாமல் இப்ப தேசிய தலைவர் வாயளவிலேயே விடுதலையை பேசி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆனால் அவர்கள் செயற்திட்டத்தை தொடங்குகின்ற பொழுது எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தார்கள், எவ்வளவு துயரங்கள் அனுபவித்தார்கள், எவ்வளவு பிரிவுகள் அனுபவித்தார்கள். அது கூட தான் செயற்திட்டத்தை முன்னுக்கு கொண்டு முடியுது. அப்ப இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செயற்திட்டத்தை தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். ஒவ்வொருவரும் செயற்திட்டத்தை தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். செயற்திட்டத்தை தெளிவாக விளங்கப்படுத்தினீங்கள் என்றால் அந்த செயற்திட்டத்துக்கு ஊடாக மக்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் அதற்கான எதிர்ப்பை சந்திப்பீர்கள். அந்த எதிர்ப்பு மேற்கொள்ளிக்கலாம் உங்களுக்கான பலம் பெறும். நிலத்துல உராய்வு இல்லைன்னு சொன்னா வழிக்கு கொண்டு விழுவான். ஓமா இல்லையா? நிலத்துல கல்லுகள் உள்ளுகள் இல்லாம இருந்திருந்தா நிலத்துல உங்களால் நடக்க முடியுமா, ஓட முடியுமா? ஆனா அது காலுக்கு உராய்வு தான். அப்படி உராய்வு கொடுக்கறதால நீ கால் அதை மேற்கொண்டு பழகுது, அதை வெல்றதுக்கு தன்மையில வருகுது. அப்ப முரண்பாடுகளை பார்த்து ஒரு நாள் வெல்லாத. இங்க முரண்பாடுகள் வளர்ச்சிக்குரியது, கருத்து மோதல்கள் பரிணாமத்துக்குரியது. இப்ப கருத்து மோதல்கள் இல்லாம பரிணாமம் வராது, முரண்பாடு இல்லாம வளர்ச்சி வராது. இப்ப அதான் ஏற்கனவே சொல்லுவார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய முளைக்காது. அப்ப மண்ணில் விழுந்து மடிகிறதுன்றது துயரமான ஒன்றுதான், ஒரு உருமாற்றம் தான். ஆனா அதுல இருந்தான் வரும். இப்ப நாங்க சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க, இங்க ஒரு மாங்கொட்டையை நாங்கள் போடுறோம், அந்த மாங்கொட்டையில இருந்து ஒரு புதிய மரம் வருகுது. ஆனால் அதுல மாம்பழம் முந்தின மாங்கொட்டை அல்ல, அந்த மாங்கொட்டை தன்னை முற்றாக அழித்து அதுல சக்தியை புதிய வடிவம் ஒன்று கொடுத்ததால புதியதாக அந்த பரிணாமம் ஏற்படுகிறது. இதைத்தான் தேசிய தலைவர் செய்தார். தன்னை ஆகுதியாக்கி அதற்கூடாக அந்த சக்தியை ஏற்படுத்தி எல்லா மக்களையும் இயக்குகின்ற அந்த தன்மைக்கு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் செயல் திட்டங்கள் சரியான முறையில வெளிப்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லை, ஒருவர் ஒரு செயல் திட்டத்தை தொடங்கினாலும் அதுக்கு பின்னால இது அமெரிக்காக்காரன் சொல்லி துவங்குறான், இந்தியாக்காரன் சொல்லி துவங்குறான், இல்லாட்டி சிலவேளை அது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா சிங்களவனே சொல்லி துவங்குறான்னு சொல்லி போடுவாங்க. இப்படியாக ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் பேச போனால் எப்படி சீர்திட்டங்கள் நடைமுறைக்கு வரும்? இன்னொரு பிரச்சனை இருக்குது, பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. அதால இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல குறிக்கப்பட்ட சில விடயங்கள் செய்யறது சிக்கல் இருக்கு, அதை யாருமே மறுக்க இல்லை.
சரியா? ஆனால் சாதாரண மக்களுடைய கல்வி, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், மக்களுடைய நாளாந்த வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகள், இவைகளுக்கு உதவுவது இந்த நாட்டில் சட்டமும் தடுக்க முடியாது. ஸ்ரீலங்காவோட சட்டம் கூட தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அதற்கான எந்த முயற்சியை செய்கிறோம்? இங்கதான் சிக்கலுக்கான விஷயமா இருக்கிறது. இதே பாத்தீங்கன்னா 2014 ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய நாடு சபையில தீர்மானங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் குறைந்து கொண்டு வந்திருக்கு. 2015 ஆண்டுல 47 நாட்டுல 25 நாடு வாக்களிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அது 23, 24 வந்து கடைசியா வந்து 2022 20க்கு வந்திருக்கு. 20க்கு வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான நாடுகளும் 20 இருந்திருக்கு. அப்ப யார் வளர்ந்திருக்கின்றார்கள், யார் தேர்ந்திருக்கின்றார்கள்? இல்ல நீங்கள் சான்றாதாரத்தோட கேட்கிறோம். வாக்களிப்பு முறைமையா பாருங்க. அது இன்றைக்கு வந்து விஜிதகரத் வந்து இன்றைக்கு தன் பார்லிமெண்ட் பேச்சிலையும் போட்டு காட்டியிருக்கிறார். சரியா? தாங்கள் வளர்ந்திருக்கிறோம்ன்றதை சுட்டி காட்டுறதுக்கு. சரியா? அதே நேரத்துல நடுநிலை நாடுகளா இருக்கிற நாடுகள் எப்பயுமே வந்து ஒரு குறிக்கப்பட்ட தொகுதி நாடுகள் நடுநிலை நாடுகளாக இருக்கு. அந்த நடுநிலை நாடுகளுடைய அந்த மௌனத்தை கலைக்கிறதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்ப இந்தியா நடுநிலை நாடா இருக்கிறான்னு சொன்னால், இந்தியா நடுநிலை நாடு இல்லாம மாறுறதா இருந்தா இந்திய மக்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்கலாம். பிரித்தானியா வந்து இன்றைக்கு வந்து எடுத்த வாக்குல வந்து ஸ்ரீலங்கா சொல்லிட்டு சொல்லி இனமோதல் என்றதுல இருந்து இன என்ற சொல்ல எடுத்த பொழுது எல்லோரும் பேச தொடங்கினோட திருப்பி அதை இனமோதல் சேர்த்தார்களா, சேர்க்கவில்லையா? அப்ப மக்கள் கதைக்கிறதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் மதிப்பு கொடுக்குது, இல்லைன்னு இல்லை. எந்த அரசாங்கம் மதிப்பு கொடுக்கும்? இப்ப இன்றைக்கு வந்து பலஸ்தீனத்துக்கு மக்கள் திரும்பி போறாங்க. எந்த நம்பிக்கையில போறாங்க? என்னுடைய மண்ணை நான் எந்த காரணம் கொண்டும் விட்டு விலக கூடாது, இந்த நம்பிக்கைதான் போறாங்க. சரி, தேசிய விடுதலை போராட்டத்தை எடுத்தோம்னா, தேசிய விடுதலை போராட்டத்துல வந்து ஒரு 5 விதமான மக்கள், ஒரு 10 விதமான மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அந்த தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கின்ற முரண்பாடுகள் காரணமாக அங்க போய் வாழ முடியாத நிலை இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிகுதியாக இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன காரணம்? நீங்கள் அங்க போய் வந்து உங்களோட நாட்டுடைய பொருளாதாரத்தை, உங்கள் நாட்டுடைய சமூகத்தை, உங்களோட நாட்டினுடைய அரசியல் தன்மைகளை வளர்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கிறது? இதுதான் கேள்வி. இவர்களும் வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் கால் வைக்கக்கூடாது, இவ்வளவு 1000 பேருங்களை கொண்டுட்டாங்க, நாங்க போக மாட்டோம், இவ்வளவு மக்களும் வந்து வெளியால இருக்கலாம். இல்ல, அதுலயும் குழப்பம் இருக்குதானே மாஸ்டர்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்வார்கள் அங்கே முதலீடு செய்ய முடியாது, நீங்க சொல்வார்கள் அங்க போவதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி குழப்பங்களை மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்லும் பொழுது மக்கள் என்ன செய்ய முடியும்? இல்ல, அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தவறாக இருக்கும் பொழுது அதை எடுத்து விளக்கி, அரசாங்கத்துடைய பொருளாதார முறைமைகள் வந்து எங்களுக்கு எதிராக மாறும் பொழுது இந்த பொருளாதார முறைக்கு எதிராக செயற்படுற தன்மையில் இருக்கு. அது உலகம் முழுக்க இருக்குது. இன்றைக்கு வந்து ரஷ்யாவுக்கு மேல வந்து தடைகளை விதிக்க இல்லையா? பொருளாதார தடை தானே விதிக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவுக்கு மேல வந்து ட்ரம்ப் வந்து வரிகளை உயர்த்த இல்லையா? உயர்த்துறார்கள் தானே. அது அரசியலோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அதற்காக இந்தியாவுக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லி அமெரிக்கால சொல்கிறாரா? அமெரிக்காவுக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லி இந்தியால சொல்கிறாரா? இது மனித நடமாட்டம். மனித நடமாட்டத்துக்கூடதான் மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் வலுப்புறவான. இதெல்லாம் பேசிக்கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிற ஒரு சமுதாயமா இருக்கிறோமே தவிர எதையும் செயற்படுத்துற சமுதாயமா இல்ல. தனி அரசியலுக்குள்ள மட்டும்தான் நின்று ஒரு மனிதன் வாழ வேணும் என்று இல்ல. மனிதனுக்கான உணவு தேவை இருக்குது, உடை தேவை இருக்குது, இருப்பிட தேவை இருக்குது, மருத்துவ தேவை இருக்குது, போக்குவரத்து தேவை இருக்குது, கல்வி தேவை இருக்குது, நவீனப்படுத்தல இருக்கிற தேவைகள் இருக்கிறது. இன்றைக்கு வந்து 14வது லியோ திருத்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள், உண்மைக்கு பின்னான தன்மை இன்றைக்கு வந்து கூடிட்டுன்ற அளவில உண்மையை நிலைநாட்ட கொண்டு பலரும் உழைக்கிறீர்கள். அது பாராட்டுக்குரியது. ஆனால் நீங்க ஏஐயை மட்டும் நம்பி உழைத்து நீங்க உண்மையை நிலைநாட்ட மாட்டீர்கள். ஏஐயில் கொடுக்கப்பட்ட தரவுகள் எல்லாம் மேலாதிக்க சக்திகளோட தரவுதான் வரும். நீங்க யாரிடத்துல இருந்து நீங்கள் உண்மையை எடுக்க வேண்டும்? மக்களிடத்துல இருந்து. மக்களிடத்துல நாங்க ஊடகத்துல தன்மையை பற்றி பேசுறோம். ஜெயசிநாதர் வந்து சீடர்கள் அழைத்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அங்க வந்து என்ன செய்யறது, எது செய்வாங்க. அப்போ ஒரு வசந்தம் சொல்வார், வந்து பாருங்கள், நீங்கள் ஒன்றை மக்களுக்கு முன்னால வந்து நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கள் என்று அதை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த மக்களுக்கு அதற்கான நம்பிக்கை வரும். இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிக்கல் நிலைன்னு சொன்னா தமிழரை நம்பாத நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். தமிழரை வந்து ஒன்று சேராத நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது பெரிய அபாயகரமான நிலை.
தேசிய தலைமை அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய போராட்ட சூழலும் கூட நான் களத்திலுக்கு ஆசிரியர் இந்த நேரத்துல கிட்ட எனக்கு சொன்ன ஒரு விடயம் என்னென்றால், வெளிநாட்டில் மற்ற இயக்கங்களை பற்றி நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், அது எங்களுக்கு தெரியும் அங்க நாங்க பாக்குறதுக்கு. ஏன்னா அது அந்த பிரச்சனை அங்க ஏன் வருதுன்னு சொன்னா, இராணுவம் அவர்களை பயன்படுத்தும் என்பதற்காக நாங்கள் சில கட்டுப்பாடுகளையும் சில விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டியிருக்கு. மற்றபடி வெளிநாடுகளில் மக்களுடைய பிரச்சனையை போடுங்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட போடுங்கள். அவர்கள் மக்கள் தேசிய விடுதலை போராட்டம் என்றது ஒரு அமைப்புக்கோ ஒரு இயக்கத்துக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ சொந்தமானது இல்லை, மக்களுக்கு சொந்தமானது. அந்த மக்களில் ஒருவருக்கு துன்பம் வந்தாலும் கூட அவர்கள் குரல் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சிங்கள தேசியத்துடன் முரண்பாடு இருந்த நேரத்திலும் கூட அங்கு சில பகுதியில் வெள்ளம் வந்த பொழுது என்ன செய்தார்கள்? புனர்வாழ் கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உணவுகளை, உடைகளை அங்கு அனுப்பி வைத்தார்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லிட்டு, ஏன் விடுதலை என்பது எல்லா மனிதருக்கும் சொந்தமானது, ஒரு தனி மனிதனுக்கும் சொந்தமானது இல்லை. ஒரு மனிதன் விடுதலையிலிருந்து விலகினாலும் முழு மனிதரும் பிரச்சனைக்கு உள்ளாவார். அதான் அந்த உண்மை. இன்னைக்கு இப்ப பலஸ்தீனத்துக்கு மக்கள் திரும்பி போயிருக்க ஒரு காட்சியை பார்த்தீங்களா, அங்க அவர்கள் வெறுங்கையா தான் போடுறார். இப்ப எங்களுக்கு ஒரு அவசியமா இருக்கு, எப்படி இவர்கள் போய் இங்க வாழ போறார்கள். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவர்களுக்கு அந்த நெஞ்சுறுதி இருக்குது. ஏன்னா இந்த மண் எனக்கான வளத்தை தரும், நான் புழுதியில படுத்திருந்து இந்த மண்ணை கோபுரமாக மாற்றுவன், நான் இந்த மண்ணில கிடைக்கக்கூடிய உணவை உண்டு இந்த மண்ணை நான் பலப்படுத்துவேன். நாளைக்கு மண்ணை நீங்கள் செயல்பாட்டுக்குள்ள கொண்டு உற்பத்தி வேற, மண்ணோட உற்பத்தி ஒரு மண்ணை நீங்க சரியான செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா, இங்க ரசாயன பேராசிரியர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். ஒரு மண்ணினுடைய தன்மை நீங்க சரியாக செயல்படுத்துவீங்களா 3 மாதத்திலும் சரி 6 மாதத்திலும் சரி உங்களுக்கான விளக்கில தரும். மண் இருக்கிற ஒரு இடத்துல வருமானது வர முடியாது. மண்ணு முளைப்பும் சேர்ந்தால் அங்க நிச்சயமாக உழைப்பு வரும். ஆனா இங்கு மக்களுக்கு மக்களுடைய வறுமை ஒரு பக்கத்துல, மக்களுடைய அறியாம ஒரு பக்கத்துல, மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டி உணர்வு பூர்வமா சிந்திக்காத நிலை ஒரு பக்கத்துல, இப்படியான நிலையில இருக்குது. இது மாற்றப்படாவிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னா, இளைய சமுதாயம் உங்கள்ல இருந்து மெதுவாக பிரிந்து கொண்டே போகும். அப்படி பிரிந்து கொண்டு போய்க்கலாம். நாளைய சமுதாயத்தை நாங்கள் இழந்த பிற்பாடு யாருடன் நாங்கள் வாழப்போறோம்? நிலத்தையும் இழந்து மக்களையும் இழந்தால் யாருக்கு நாளைக்கு மண்? நாளைக்கு யார் இந்த மண்ணை பாதுகாக்கிறது? ஆன காரணத்தினாலதான் நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சிங்கள அரசே சொல்லுது, சிங்கள மக்களுக்கு என்ன சொல்லுதுன்றா, உங்களுக்கு தனிப்பட்ட கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்க, ஆனா தங்கள சிங்கள நாட்டினுடைய அபிவிருத்தி, சிங்கள மொழியினுடைய அபிவிருத்தி, பௌத்தத்தினுடைய அபிவிருத்தின்னா நாங்கெல்லாம் உண்டணிப்போம். நீங்களும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கு. அதான் வேல்யூ தி டைவர்சிட்டின்னு சொல்றது. ஒவ்வொரு மாறுபாடுகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களால சரி, நீங்க ஒருத்தர் ஒரு நாட்டோட நின்று அந்த நாட்டுக்களால உங்களோட மக்களுக்கு நன்மை செய்யறத செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை இங்க இருந்தாலும் சரி, யாரு வித்தியானாலும் அரசியாக வேணும். இன்றைக்கு அமெரிக்கா தான் இந்த முயற்சியை பலஸ்தீனத்துல எடுக்குது. இப்ப ஹமாஸ் இன்றைக்கு சொல்றாங்களா, உங்களாலதான் எங்களுக்கு பிரச்சனை வந்தது, ஆனா அப்படின்னால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுண்டே நாங்கள் ஏறு இடத்தையும் பார்க்க மாட்டோம்னு சொன்னார்களா? இதுதான் பிரச்சனை. என்று சொன்னால், மக்களையும் மண்ணையும் வாழ வைக்கிறதான் நோக்கமே தவிர, அப்படி மக்களையும் மண்ணையும் வாழ வைக்கிறோம்னு நீங்க எதையும் ஏற்று மக்களுக்காக வாழ அண்ணா தேசத்தின் குரலாக அவர் பேசுகிற எப்பயும் சொல்ற விஷயம் என்ன? அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. அப்ப அந்த நட்பும் எதிரித்தனையும் எப்படி உருவாக்கப்படும்? மக்களோட நீங்கள் விதமாக சேவ் பண்றீங்க, மக்களை எப்படி வளர்க்கின்றீர்கள் பொறுத்தான் நட்பு வேறும். மக்களுக்கு எதிராக போனால் நீங்கள் பகாம வேறும். இதுதான் தமிழருக்கு பிரச்சனை. தமிழருக்கு பிரச்சனை என்னென்றால், கட்சிகள் சரி, அமைப்புகள் சரி, இயக்கங்கள் சரி, என்னவாக இருந்தாலும் கூட மக்களோட இருக்கிற அந்த நட்புத்தன்மை தெளிவுபடுத்தப்படாம இருக்கு. நட்புத்தன்மை தெளிவுபடுத்தப்படாவிட்டால் பார்க்கிறவர்கள் மக்களுக்கு பகைவர்களாக தான் உங்களை பார்ப்பார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. நல்ல ஒரு விடயத்தை கூறினீர்கள். அதாவது பிரச்சனை, பலஸ்தீனத்துடைய பிரச்சனை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது யோசித்து பார்த்தேன். அதாவது எல்லா ஊடகங்களையும், மேற்கத்திய ஊடகங்களை எடுத்து பாருங்கள், அல் ஜஸீரா ஊடகத்தை எடுத்து பாருங்கள். போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் பேராசிரியர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், துறைசார் நிபுணர்கள்,
மாறி மாறி எத்தனை இன்டெலெக்சுவல்ஸ் தொலைக்காட்சிகளில் வந்து விளக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிரித்தானியாவுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக, மற்ற ஏனைய நாடுகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக, இனி ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்த விடயங்கள் தொடர்பாக இருப்பார்கள். 99-1 என்ற விதத்தில் அந்த ஒன்றுதான் வென்றிருக்கிறது. வளமையாக சரியாக பார்க்க போட்டால் 99 தான் வெற்றி பெறும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் உலகத்தையும் உலக பரப்புக்கு வெளியில் கொண்டு வந்தது இந்த இன்டெலெக்சுவல்ஸ். மண்ணையும் மக்களையும் இப்போ மாஸ்டர் காசி சொன்னார், வாழ வைப்பதற்காக இந்த இன்டெலெக்சுவல்ஸ், பேராசிரியர்கள், துறைசார் நிபுணர்கள், விரிவுரையாளர்கள், இவர்கள் வெளியில் வர வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறீர்களா ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டு? நிச்சயமாக. அதாவது இன்றைய உலகம் நாலேஜ் பேஸ்ட் சிஸ்டம் எல்லாமே அறிவில் தந்து அங்கே இருக்கிறது. அறிவார்ந்த விளக்கம் கொடுக்க போகணும், அறிவார்ந்த முறையில பார்க்கணும். நாங்கள் அங்கேதான் இப்ப பிரச்சனைப்படுறோம். நாங்க சொல்றதெல்லாம் புராணமாகவும் நாங்க சொல்றதெல்லாம் காவியமாகவும் இருக்குதே தவிர, நாங்கள் சொல்றதுக்குள்ள காவியத்திலே இருக்கிற உண்மையோட வழியால வருது இல்லை, புராணத்திலே இருக்கிற உண்மையோட வழியால வருது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சோல்பரி அரசியல் அமைப்பு பிரித்தானிய பாராளுமன்றத்துல கொண்டு வரப்பட்டு 80வது ஆண்டு. இந்த சோல்பரி அரசியலமைப்பை இயற்றிய சோல்பரி பிரபுவே பாமர் டிவைடட் நேஷன், பிரிவுபட்ட தேசங்கள் என்ற நூலை எழுதின பொழுது அதுக்கு கொடுத்த முகவுரையில தெளிவா சொல்றது என்னன்னு சொன்னா, நான் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தன்மைகளை விளங்காத ஒரு நிலையில் இதை செய்து விட்டேன், அதனால்தான் இந்த பிரச்சனை வருகின்றது. ஆகவே எழுதினவரே சொல்றாரு தான் பிளவிட்டுட்டேன். ஆனா அது பிரித்தானிய அரசாங்கத்தை சொல்றீங்களா? உங்களை இயற்றினவரே எங்களுக்கு தந்தவரே பிள்ளைன்னு சொல்ற, நீதான் அத சீர்திருத்த வேணும் என்று. அட்லி பிரபுட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய செயலாளராக இருந்த சிவசுப்ரமணியம் அவர்கள் கூறுகிறார்கள், லேபர் கட்சி சிறுதேசிய இனங்களுக்கான தன்னாட்சி உரிமையை உலகம் முழுக்க பலப்படுத்துது, எங்களுக்கு அந்த முறையை பலப்படுத்தி தாங்க. லேபர் கட்சி அலட்சியமாக இருந்து எங்களுக்கு பலப்படுத்த விட்டது. அப்ப இப்ப யாரு இதுக்கு பிரச்சனை? லேபர் கட்சி தான் பிரச்சனை. லேபர் கட்சியினுடைய அன்றைய முடிவு தான் இன்றைக்கு நாங்கள் துன்பப்படுறது காரணம். இப்ப மாகரத்தச்சருடைய கட்டுரையுடைய இப்ப நேற்று முன்தினம் கார்டியன் பிரசிரிக்கைகளை போட்டிருந்தார்கள். மாகரத் தச்சருடைய பல அருமையான அரசியல் கருத்தை எல்லாம் கூறினவர் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அவைகள் இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து வராது. ஆகவே இப்ப இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சி மாகரத் தச்சருடைய பின்னணியில நீங்கள் செயற்பட முடியாது. ஒரு அரசியல் வரலாற்றுல அந்த அரசியல் வரலாற்றுல மாற்றம் இருக்கின்ற பொழுது வரலாறு ஆகிறது. வரலாற்றை நீங்கள் திருப்பியும் பிறப்பிக்க முடியாது. வரலாறு கடந்த காலத்துக்குரியது. கடந்த காலத்துக்குரிய பேசிக் கொண்டிருந்தும் அல்லது புலம்பிக் கொண்டிருந்தும் கூட பிரச்சனை இல்லை. கனவு எதிர்காலத்துக்குரியது. அதையும் உங்களால் உருவாக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற நிகழ்காலம் மட்டும். அந்த நிகழ்காலத்துல உங்கள்கிட்ட இருக்கிறது மக்கள் தான். அந்த மக்களை கொண்டுதான் நீங்கள் தேசத்தை திருப்பி கட்டி எழுத்துருவாங்க. அந்த மக்களை கொண்டுதான் நிலத்தை உற்பத்திகளை கொண்டுருவாங்க, கடலை பொருளாதாரத்துக்களை கொண்டுருவாங்க. அரசு குறைகளை கூறினர் ஆப்கானிஸ்தானை இன்றைக்கு இந்தியா அங்க தூதரகம் திறக்கிற அளவுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வரவேற்குது. ஆனா இதே ஆப்கானிஸ்தானுக்கு மேல இந்தியா இத்தனை வக்கணைகளை வடக்குகளை இத்தனை தன்மையெல்லாம் குறிக்குது. இன்னைக்கு எங்க போயிட்டுது? இதுதான் அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்பதே தன்மை. சீனாவுக்கு பக்கத்துல போய் இன்னைக்கு இந்தியா நிக்குது. ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்னு சொல்லி தந்திரோபாயம் சீனாவுக்கு பக்கத்துல நிக்குது. இன்னைக்கு சீனா பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டாரு. இந்தியா பற்றி குறை சொல்ல இப்ப குறை சொல்ற நேரம் இல்லை, செயற்பாட்டு நேரம். இப்ப அதே மாதிரி எங்களுக்குமே செயற்பாட்டு நேரம். செயற்பாட்டு நேரத்தில் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய திசைகள்ல போங்க, அதுக்கு தேவையான உதவிகளையும் பெறுங்க. ஆனா ஒரு பொது கட்டமைப்புல அந்த பொது இதுக்காக தான் இப்ப சமீபத்துல ஐக்கிய நாடு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா இந்த மனித உரிமைகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டார்கள். அந்த நூலாக வெளியிட்ட பொழுது என்ன செய்தார்கள்? அதுல எல்லாவற்றிலும் ஒரு பொதுத்தன்மை இருக்குது. என்ன? அனைத்துலக விசாரணை வேணும் என்று எல்லாவற்றிலும் ஒரு பொதுத்தன்மை இருக்குது. 48ஆம் ஆண்டில இருந்தே இன அழிப்பு நடந்திருக்கிறது என்று. ஏனென்றால் நாங்கள் முள்ளிவாய்க்காலை மட்டும் வச்சு நாங்கள் பேசுகின்ற பொழுது அங்கு ஒரு ஸ்ரீலங்காவினுடைய இறைமைக்கும் தேசியத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான ஒரு ஆயுத குழு செயற்பட்டது. அதனை நாங்கள் சட்டத்துக்கும் ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவதற்கு தேசிய பாதுகாப்பை முன்னெடுத்தினோம்னு கூறுவார், அப்படி சமாளிக்கிறார்கள். ஆனால் 48ஆம் ஆண்டுல இருந்து 72ஆம் ஆண்டு மட்டும் என்ன நடந்தது?
72ஆம் ஆண்டுல இருந்து 78ஆம் ஆண்டுகளில் என்ன வந்தது? அப்ப அந்த ஆயுத போராட்டம் என்றதே நீங்கள் தமிழ் மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்க்கையும் இனங்காணக்கூடிய அச்சத்துக்குள் கொண்டு வந்ததன் காரணமாக பாதுகாப்புக்காக தோன்றிய, மனித உரிமைக்காக தோன்றிய, அமைதியை நிலைநாட்டுக்காக தோன்றிய. அதை பார்த்து நீங்கள் பிரிவினை என்றும் பயங்கரவாதம் என்று சில சட்டங்களை ஏற்றிக்கொண்டு நீங்கள் மூல காரணத்தை கைவிடுறீர்கள். இன்றைக்கு பலஸ்தீனத்திலும் அதான் நடக்குது. பலஸ்தீனத்துல இன்றைக்கு நேற்று முன்தினம் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு மேல் நடத்தின தாக்குதலுக்காக அவர்கள் அதை சுட்டிக்காட்டினார்கள். அதுல மக்கள் அங்கு கொல்லப்பட்டது ஒரு மிக 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 வேதனையான துன்பமான விடயம் தான். அது யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. சரியா? அப்ப அதுல நீங்கள் ஹமாஸுக்கு சொல்லி இருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நீ ஏன் இதை இப்படி செய்தா என்பதற்கான காரணத்தை சொல்லுங்க. அந்த காரணத்தை சொன்ன அளவில் பிறகுதான் அவர்கள் நீங்கள் குற்றவாளி என்று கொண்டு வர முடியும். அந்த காரணத்தை நீங்க நீக்கினால்தான் நாளைக்கு அப்படியான ஒன்று நடக்காம இருக்கும். ஆனா காரணத்தை விட்டு நீங்கள் காரியத்தை மாத்திரம் பார்க்கிற ஆக்களாக இருந்தால், இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கே தாங்கள் என்ன கதைக்கணும்னு தெரியுது. இங்க ஐக்கிய நாடு சபையில ஒவ்வொருவரும் கதைச்சதை தூக்கி பார்த்தீங்கன்னா அத எப்படி அது அமைஞ்சிருக்கின்றத உங்களுக்கு தலை சுத்தம். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர மிகவும் சுருக்கமாக அரசு படைப்பை நான் கேட்டது போல், நான் யாரையுமே எந்த ஒரு அமைப்பையுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறுவதற்காக அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக நான் கூறவில்லை. ஒரு கட்டம், ஒரு சச்சுரேஷன் பாயிண்ட் வந்துவிட்டது. அந்த சச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலால் எங்களால் இயங்க முடியாமல் இருக்கின்ற நிலைமையை பார்க்க, அதனால்தான் நீங்கள் கூறினீர்கள் எத்தனை விரிவுரையாளர்கள் வந்தார்கள், எத்தனை பேராசிரியர்கள் வந்தார்கள், எத்தனை துறைசார் நிபுணர்கள் வந்தார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது அப்பொழுதுதான் சிந்தித்து பார்த்து தமிழர் தரப்பில் அப்படி ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. எப்படி மாற்றுவது? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஒன்று, உங்கள் தேசத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமாக இருந்தால் உங்கள் தேசத்தை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் அல்லது இவ்வாறான அழிவுகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வரத்தான் வேண்டும், செயலில் இறங்கத்தான் வேண்டும். நெடுக நாங்கள் பின்னுக்கு நிற்க முடியாது. நான் பல தடவைகளில் பலருக்கு கூறியிருக்கின்றேன். பலர் சில சமயங்களில் தங்களை சில இடங்களுக்கு அழைத்ததாகவும் தாங்கள் போக விரும்பவில்லை என்று கூறும்போது நான் கூறுவது ஒன்றுதான், உங்கள் தகுதியை காரணமாக வைத்துத்தான் உங்களை அழைக்கிறார்கள். நீங்கள் அங்கு போகவில்லை என்றால் அந்த இடத்தை ஒரு தகுதி இல்லாதவர் நிரப்புவார். அவர் பிறகு அதை பிழையாக வழிநடத்திய பிற்பாடு நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு விமர்சிப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் துணிச்சலாக நீங்கள் முன்னுக்கு வரத்தான் வேண்டும். வடிவாக நீங்கள் பார்க்கலாம், எத்தனை துறைசார் நிபுணர்களோ, எத்தனை பேராசிரியர்களோ, எத்தனை பல்கலைக்கழகங்களோ எங்கள் பிரச்சனையில் வெளிநாடுகளை வேண்டாம், தமிழர் இப்ப முஸ்லிம்களை பார்க்க முஸ்லிம்கள் உலகம் எங்கும் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற முஸ்லிம் விரிவுரையாளர்களாக இருக்கலாம், துறைசார் நிபுணராக இருக்கலாம், என்ஜிஓக்களாக இருக்கலாம், திங்க் டேங்குகளாக இருக்கலாம், குரல் கொடுக்கிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அங்கங்கு மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள் போராட்டங்களுக்கு. அவர்களே செய்கிறார்கள் தனித்தனியாக. அவர்கள் யாருக்காகவும் பார்த்து கொண்டு நிற்பதும் இல்லை, இன்னொரு அமைப்புக்காக அவர்கள் அஞ்சுவதும் இல்லை. இப்ப ஹமாஸை பாருங்கள், எத்தனை அமைப்புகள் இருக்கிறது உள்ளுக்குள் என்று சொல்லி அவர்களும் ஆனால் ஒன்றாகத்தான் இயங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டு போகிறார்கள். சீனா 17 அமைப்புகளை கூப்பிட்டு சீனா கதைத்திருந்தது, உங்களுக்கு தெரியும். அப்பதான் எனக்கு தெரியும் 17 அமைப்பு அங்க இருக்கு. ஆனால் அவர்கள் ஒருவர் கூட எதிரியுடன் இணைந்து பயணித்ததாக வரலாறு இல்லை. அதுதான் அந்த மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் கட்டாரில் இருக்கலாம், அல்லது எகிப்தில் இருக்கலாம், அல்லது லெபனானில் இருக்கலாம், அது வேறுபடியே. ஆனால் அந்த தேசிய உணர்வு என்றது ஒன்று இருக்கிறது. அப்ப அதை உண்மையில் இந்த இனி நீங்கள் கூறியது போல இனியாவது அவர்கள் முன்வர வேண்டும். அவர்கள் முன்வந்தால் இந்த தற்போதைய இந்த சலசலப்புகள் மெல்ல மெல்ல காணாமல் போய் ஜனநாயக வழியில் உரிமைகளை மக்களை பாதுகாப்பதற்கு மக்களுடைய நிலைமைகளாக என்ன நடந்த என்ற நிலைமைகளை இப்ப இன்னொரு விடயம் நான் அவதானித்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் கூறுவேன், சில வேளைகளை யோசிப்பார்கள், யாராவது ஒரு அமைப்பையோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இவர்கள் கூறுவார்கள், எங்களால் இன்னும் ஒரு வேற்றினத்துக்கு ஆங்கிலத்தால் வடிவாக அதை ஆர்டிகுலேட் விரிவாக விளங்கப்படுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. நான் குறையாக சொல்லவில்லை, அதற்காகத்தான் இளையவர்கள் வர வேண்டும் என்று. இளையவர்கள் இங்கே படித்த ஒரு மாஸ்டர் அடிக்கடி கூறுவார், இளையவர்கள் இங்கே படித்தவர்கள், இந்த துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதற்கு ஏற்றவாறு விளங்கப்படுத்துவார்கள். இதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் தொடர்ச்சியாக
கதிரையை பிடித்து வைத்துக் கொண்டே தான் இருக்க போகிறோம், அப்படியே தான் இருக்க போகிறோம் என்றால் இந்த இனம் மெதுமெதுவாக அழித்து கொண்டு போகும் நிலைமைதான். சமீபத்தில் கூட ஒருவர் தொடர்பு கொண்டு கூறினார், அங்கே இனப்பெருக்கம் குறைந்து கொண்டு இருக்கின்றது. படித்து முடித்தவுடன் வெளிநாடுக்கு செல்ல வேண்டியதான் மக்களுடைய நிலைமை. இந்த வார இறுதியில் தமிழீழ மகளிர் படையணி தொடங்கிய 40வது ஆண்டு நிறைவேற்றது. அப்ப 40 ஆண்டுகளாக எங்களுடைய பெண்கள் தாயகத்தினுடைய தாயக தேசிய தன்னாட்சி தன்மையை பாதுகாக்கிறதுக்கு நிறைய செய்திருக்கின்றனர். அந்த பெண்களுக்கான அறிவூட்டல், இந்த பெண்களுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய கட்டமைப்புகள், அந்த பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை எங்களிடத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறது. 40 ஆண்டுகள் எங்களுடைய பெண்கள் எங்களுக்காக வேண்டி நிறைய தங்களுடைய உயிரை கூற பொருட்படுத்தாமல் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் தலைவணங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய தாய்மார், எங்களுடைய சகோதரிகள் அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய விருப்பப்படி கட்டமைப்பதற்கான எந்த வழிமுறைகளை தோற்றி வைத்திருக்காங்க. சரி, முதிய தாய்மார்கள் மூத்தோர்களுக்கான எத்தனையோ விதமான பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்கின்றது. எத்தனை முறைகள் பொது நிலையில தோற்றிக்கப்பட்டிருக்கிறது. இளையோர்களுக்கான பாதுகாப்பு முறைகள் அங்கு வேண்டாம், மின்கெடுப்பாம். இளையோர்களுக்கான பாதுகாப்பு முறைகள் எத்தனை விதத்தில் தோற்றிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தையே நாங்கள் பலப்படுத்துகிறோமா இல்லையா என்ற கேள்வி வருகிறது. யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையுமே நாங்கள் குறை சொல்லவில்லை. நாங்களும் தான் குற்றவாளிகள். என்னன்னு சொன்னா, இந்த சமுதாயத்துக்குள் இருந்து இதை அனுபவிக்கிற அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். முடியாமல் வேதனையுடன் கூறுகின்றோம். இது நாளைய சமுதாயம் கூறப்போகிறது. இப்ப பிரித்தானியாவிலேயே மற்ற இனங்களுக்கு கரிக்குலம் ஸ்கூல்ஸ், அதாவது பிரித்தானியோட பாடத்திட்டத்துக்கு கீழே இயங்குகிற பிரித்தானிய பாடசாலைகள், பாலர் பாடசாலையும் இருக்குது, நடுத்தர பாடசாலையும் இருக்குது, உயர்தர பாடசாலையும் இருக்கின்றது. தமிழர்களுக்கு இவ்வளவு காலம் நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேல 83ஆம் ஆண்டுல 42 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 42ஆம் ஆண்டுல ஒரு கரிக்குலம் பாடசாலையை உருவாக்கி இருக்கிறோமா, ஒரு நடுநிலை பாடசாலையை உருவாக்கி இருக்கிறோமா, ஒரு உயர்தர பாடசாலையை உருவாக்கி இருக்கிறோமா, அல்லது ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறோமா? இல்ல. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு பேராசிரியர் சேரன் ஒரு கூட்டத்துல பேசிக்கல சொன்னார், இங்கு பிரித்தானிய பல்கலைக்கழகங்களை தமிழ் படிப்பிக்கல, அவர்கள் தங்களுடைய தேவைக்காகத்தான் தமிழை படிப்பிப்பார்கள். நீங்கள் உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பண்பாட்டை, உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய அரசியலை வளர்ப்பதாக இருந்தால் நீங்கள் தமிழ் படிப்பிக்க வேண்டும், நீங்கள் தமிழுக்கான தன்மையை கொண்டு வரணும். ஆனால் இன்றைக்கு அந்த கல்வியை கூட ஒரு பொதுத்தன்மைகளை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஊடகத்தை ஒரு பொதுத்தன்மைகளை செய்ய முடியாம நிற்கிறோம். அரசியல ஒரு பொதுத்தன்மைகளை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்ப இந்த பொதுத்தன்மைன்றது வேற காமன் குட்ஸ்ன்னு சொல்லி இவ்வளவு பெரிய சிந்தனை எல்லாம் உருவாக்கிய இந்த மேற்கு உலகத்துல காமன் குட்ஸ்ன்ற ஒன்றுகளை எல்லாரும் முனைவாங்க. பொது நன்மைன்ற ஒன்று வந்துட்டுன்னு சொன்னா லேபர் முனையும் கன்சர்வேட்டிவ் முனையும் லிபரலும் முனை. போராட்டங்கள் நடக்கல, பொருளாதார பிரச்சனை வரைக்கல எல்லாரும் இணைகிறாங்களா, இணைய இல்லையா? என்ன காமன் குட்ஸ், பொது நன்மையை கருதி இணையுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களை கட்டுத்தனங்களை காட்டுங்க. 6வது ஒருவர் வெற்றி பெற்ற எங்களுக்கு எந்த தமிழன் வந்தாலும் வெற்றி தான். அது நேரத்தில் எந்த தமிழன் தோத்தீங்கள் என்றாலும் எங்களுக்கு கவலை. அடிப்படையில் நிறைய விடயங்கள் தொடர்பாக பேசலாம் என நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். எனவே நிகழ்ச்சியை நாங்கள் இதோடு நிறைவு கொண்டு வருவோம். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்ட தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசர்களுக்கும் நன்றி கூறி தனஞ்சான இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.